பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரெடி. டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரம். உள்ளே என்னென்ன இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கனில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பாக வெளியிட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 டோக்கனில் கடையின் பெயர், குடும்பதாரன் அட்டை பெயர், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் எண் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்துக்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதித்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் 5000 வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.